துர் ஆத்மாவாய் மாறிவிட்டால் மரணத்துக்கு பிறகு அது பயமுறுத்துகிறதையும் அச்சுறுத்துகிறதையும் எங்களால பார்க்க முடியுது. அதோடைய கிரியைகளை எங்க குடும்பத்துல ரொம்ப பிரத்யட்சமா பார்க்க முடியுது. யாரும் நிம்மதியா தூங்க முடியல. பாத்திர பண்டங்கள் எல்லாம் கீழே விழுகுது. அதோடைய நடமாட்டம் இருக்குது அப்படிலாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். நம்ம தியானிக்க போறது என்னன்னா, செத்தவர்கள் கிரியை செய்ய முடியுமா அப்படின்னு தான். செத்தவர்கள் ஒரு காலம் கிரியை செய்ய முடியாது. மாம்சத்துல நம்ம சொல்லுகிற இந்த மரணத்தை அடைந்தவர்கள் ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சாத்தான குறித்து, பிசாச குறித்து, மரித்தவர்களை குறித்து பயப்படும் போது அவர்களைப் போலவே தன்னை மாற்றிக்கொண்டு சில பொல்லாத ஆவிகள் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்வது உண்டு. ஒருத்தர் மரிச்சிட்டார்னா மறுபடியும் அவர் எந்த கிரியை செய்ய முடியாது.